இங்கிட்ட ஒருத்தர் கத்திக்கிட்டே வர்றான். யார்? வாடா முறை மாப்பிள்ள, வாடா வீட்டுக்கு சொந்தக்கார மாப்பிள்ள. முடியா என்னடா இன்னொருத்தர் இருந்தான், இன்னொரு முறை மாப்பிள்ளைய காணா. அவன் வந்துட்டானே, நீ வேம வாடா மாப்பிள்ள. பிளாக் சாமி, கருப்பசாமி, கருப்பு ரொம்ப பொறுப்பாக இருக்க வேணாமா? நீ தான் கடைசியா ஓடுறான். எல்லாம் போயிட்டாங்க, ஓடு. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். உங்களை நான் ஒரு நாள் கழித்து சந்திக்கிறேன். ஒரு நாள் லீவ் விட்டு போய் நம்ம எட்டயபுரம் சந்தை போயிட்டு, அது உங்களுக்கே தெரியும். கெடாவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அது நான் இருந்திருக்க மாட்டேன். நான் செம்பரி ஒரு குட்டியை விசாரிக்க போயிருந்தேன். அப்போ தான் கெடா வெளியேக்குள்ளே அந்த பையன் வாங்கி கொடுத்த பையன் தான் வீடியோவில் பேசியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். பார்த்தவங்க பார்க்காதவங்க, நாளைக்கு நம்ம புது மாப்பிள்ளை வீட்டில் நல்லா இன்றைக்கி இருக்கார், ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். நாளைக்கு தான் அவன் மேட்சில் கூப்பிட்டேன். ஏன்னா 2 நாள் வீட்டில் போட்டு நம்ம ஆடுகளோட முகத்தை பார்க்கணும். நம்ம வீட்டில் யார் இருக்கான அந்த முகத்தை பார்த்தா தான் அது இருக்கும். திடீர்னு நம்ம முதல்ல பார்த்தோன்னா வேறு குரூப்போட ஆடுக்கு சேர்ந்து ஓடி போகும். இன்னொரு விஷயம், நம்ம ஆடு ஒன்று முட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் வீட்டில் பாட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் செட் ஆகட்டும் பையன். வாங்க நம்ம மேட்சில் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். வாங்க, இதாக இருக்கார்ல செம்மார் செல்வா, இவரும் இந்த வீட்டுக்கு பிறந்து முறை மாப்பிள்ளை. இவரும் கருப்புசாமியாக இந்த வீட்டுக்கு சொந்தக்கார முறை மாப்பிள்ளை. கரெக்டாக நம்ம இப்போ வாங்கின கடை நம்ம டைனோசர் ஹைட் அளவு வச்சு தாங்க பார்த்து வாங்கினேன். கரெக்டாக அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி அமைஞ்சிக்கிச்சுங்க. ஏன்னா நம்ம டைனோசருக்கும் அது போக எங்கள் பனைமரம் காணமேவில் அவங்க 2 பேருக்கு தான் மேட்ச் ஆகிற மாதிரி கடை இருக்கணும். ஏன்னா அப்புறம் கடை மாற்றி எடுத்துட்டோம்னா திருப்பி ஹைட்டு பத்தாது. கரெக்டாக நம்ம டைனோசருக்கும் பனைமரத்துக்கும் மேட்ச் ஆகுங்க. இதாக இருக்கார்ல நம்ம பனைமரம், கரெக்டாக பனைமரத்தோட ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டு தாங்க. வந்தோடனே நம்ம கெடாவை பைவில் எழுத்து முட்டை பார்க்குறாங்க. என்ன பவர் இவ! நேராக வந்தா கெடா புதுசாக இருக்கானா, யாரா வேண்டியது போய் முட்டை தான் சண்டை போட தான் பார்க்குறாங்க. ஒன்றுக்கு எல்லா ஆடு அட்டாக் தாங்க பண்ணுற ரெடியாக இருக்காங்க. நம்ம முத்தில் பார்க்குறா, யாரா அவன் புதுசாக இருக்கான், மேலேயே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, இதுக்கு முன்னாடி கொம்பேன்ட்டு தானே பயவுல அவனை எங்கிட்ட நம்ம வாய்ச்சார் தள்ளி விட்டு வந்துட்டான்டாப்பா. இது யாரும் புதுசாக இருக்கான், மேலேயே பார்க்குறேன். நம்ம முத்தலை கரெக்டாக அந்த கிடாக்கு அந்த முட்டிக்கிட்டே தான் இருக்குது. பார்க்குற மாதிரி யார் இவன் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கியான், பணமரனாக்கா எங்கேருந்து வந்துருக்கேன். எல்லா பேரும் தூத்து பார்க்குறாங்க வித்தியாசமாக. இதாக இருக்கலாம் முத்தலுக்கே நம்ம ஹைட்டு கரெக்டாக இது முட்டி அளவு முழு அளவு நின்றுருக்கா. மேலே வாழ்ந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. யார் இவன் புதுசாக இருக்கானே. நம்ம முத்தலுக்கு நினச்சிருப்பான் யாரோ சின்ன பையனை கூட்டுக்கு வந்திருப்பான். இவனை போய் மாப்பிள்ளை கடான்றாங்க. சின்ன பிள்ளைய பச்சை குழந்த மாதிரி இருக்கானே. அப்படித்தாக்க அந்த கிடாவும் இருக்குது, பச்சை குழந்த மாதிரி. ஏன்னா இன்னும் பல்லு போடலையா, ஆள் மட்டும் வளர்ந்துருக்கான். அது மற்ற ஆடுகளை இப்போ தான் அது எப்படி ஓடியா நம்ம சித்தப்ப புரிந்தேன் அந்த மாதிரி. அது மாதிரி ஜாலியாக அந்த பர்சன் சின்ன குட்டி மாதிரின்னு அந்த பெரிய கிடா மாதிரி அந்த இது இல்லை, ஆள் தான் வளர்ந்துருக்கான். பச்சை குழந்தை தெரியும். முத்தலுக்கு தெரிஞ்ச விவரம் கூட அவனுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. இனிமேல் கற்றுக்கிறியா, பல்லு போட்டேன் கட்டுப்படுத்த முடியாது. இன்றைக்கி இந்த வேப்ப மரத்தை நல்லா தாண்டி வரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பழைய நிலமை மாதிரி மாறிடுச்சு. எவனை தாண்டி இன்றைக்கி வரவே மாட்டாங்க. 2 வாரமாக ஒரே வெயிலே பார்க்கவே இல்லை, சூரியனே பார்க்காம இருந்தோம். இப்போ தான் இன்றைக்கி பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு. அடி பிச்சு எடுத்துக்கிறீங்க வெயில். மணி 11:30 தான் ஆக போகுது. இப்போயே நிழலை பிடிச்சிட்டாங்க. இன்னும் வெயில் சூடு பிடிக்கும். ஆடி காற்று இன்றைக்கி என்ன அடிக்கவே இல்லை. கைப்பாலே வா டைனோஸே, வந்து சீட்டை பிடிச்சிங்க வாங்க, ஒருத்தனை இறங்குங்க. வந்து அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். வேப்பங்களை அப்புறம் திரும்ப டைனோஸே எல்லாம் எக்கு போட மாட்டேன். பாபி காலையில் வர தண்ணி யாரும் குடிக்காமட்டீங்க. நீயே மோனிக்காயிலேருந்து எல்லாத்துக்கும் கிரேசி எங்கே இருக்கா, நண்டு மகன் எல்லோரும் குடிக்கல. வேறு இன்னைக்கு வெயில் வர அடிக்குது. நேரம் தான் அந்த மோட்ரு பழைய தண்ணி விடல, அந்த இடத்துல தான் போகிறாங்க. தண்ணி இருக்கான்னு தெரில. இந்த குருவி அங்கே கத்துது. நம்ம ஆள் கட்டி பறவை போட்டு எங்கள் முட்டையவே காணுங்க. என்னன்னு தெரிலங்க. நல்லா இங்கே தாங்க இருந்துச்சு. கல்லுகள்லாம் நகட்டி இருக்குங்க. இது மாடு வீடு வந்து மிதிச்சால் அப்படின்னு முட்டை கூடு உடஞ்சிருக்கும். எதுவுமே இல்லையாங்க இந்த பக்கம். ஆள் யாரும் வந்தது கிடையாது. அங்கிட்ட எதுவும் வேறு பக்கம் எடுத்து வச்சுச்சான்னு தெரியலையே. ஆனால் இது எங்கிட்ட தான் கத்துது. எனக்கு தெரிஞ்சு இதுலாம் எங்கிட்ட எடுத்து வேறு இடத்துல மறைச்சி வச்சுருக்கு. ஏன்னா மனுஷன் அதிகமாக கண் பார்வை இருக்கனால பைபிளில் ஒழிச்சு வச்சு நல்லது. எங்கிட்ட பரவாயில்ல, எங்கிட்டக்குள்ளே வச்சாது நல்லது இருந்தால். அதை எங்கிட்ட தான் கத்துது. எங்கிட்ட தான் இருக்க உள்ள. இதுக்குள்ளே இருக்கா அதுக்குள்ளே இருக்கான்னு தெரியல. எங்கிட்ட இருந்தாலும் சரி தாங்க. அதோட முட்டை தாங்க அவர். அது எங்கேனே ஒழிச்சு சுற்றிக்கிட்டு தெரியுது. நான் என்னடா காணான்னு பார்க்குறேன். அந்த முட்டையை பார்க்குறேன், எடுத்து வச்சுட்டான். முட்டை அது மிதியில் உடையில முட்டை இடத்த மாற்றி வச்சிச்சு. பிளானை மாற்றி வச்சு. பயவில் உஷாராயிடுச்சு. பயவள்ளிக்கு கூடு கட்டி அதில் முட்டை பொறிக்க தெரியாது போல் தரையிலே வைக்கிதுங்க. இது எங்கிட்ட தரையிலே எங்கிட்ட வச்சுருக்க பயவுள்ள. மற்ற பறவைலாம் கூடு கட்டி இன்ஜினியர் மாதிரி அப்படி டிசைனாக கட்டி வச்சுருக்கோம். தூக்குனாங்குடி கூடலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. அப்படியே சரியான கூடு. அந்த கூடலாம் பார்த்துருக்கேன். உள்ளே அப்படி என்னடா எப்படா டிச்சின்னு இப்படி உள்ளே ஒரு பொந்து கணக்காக வச்சிருக்கு. கூடுக்குள்ளே ஒரு பொந்து இருக்கும், தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. அப்படி வச்சு உள்ளே மின்மினி பூச்சியெல்லாம் உள்ளே வைக்கிடுவாங்க. நைட்டு அந்த குட்டிகளுக்கு கண்ணு இருட்டாகாமல் இருக்கிறதுக்கு அழகாக வைக்கிங்க. அது கூடு செம்மையாக பெரியதாக இருக்கும். பயவுள்ள இதுக்கு அந்தளவுக்கு இப்படி நாலேஜ் இல்லை, படிக்கிற போல் பயம் உள்ள. அதனால தான் தரையிலே முட்டை கொடுது. நேற்று நம்ம வாங்க எட்டயபுரம் போனோம்ல, அவங்க ஒரு அதிசயத்தை பார்த்தேங்க. என்னென்னா எப்படி சொல்ல, இங்கேருந்து சீக்கிரம் வீட்டிலேருந்து 10 மணிக்கு கிளம்பிட்டேன்.
12:30க்கு 11:30க்கு அங்கே போய் கோவில்பட்டியில் இறங்கிட்டேன். இப்படிருந்து கோவில்பட்டி போய் அங்கேருந்து கோவில்பட்டிலேருந்து எட்டயபுரம் போகிற மாதிரி. அப்போ 12 மணிலேருந்து பஸ்ஸு கிடையாது. அங்கேருந்து எட்டயபுரத்துக்கு விடியற்காலை 4 மணிக்கு தான் பஸ்ஸு. அது வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து கிடந்தேன். அப்போ தான் பார்த்தேன், அங்கிட்டிருந்து காற்று, ஆடி காற்று நமக்கு எப்பவுமே மேற்கிருந்து கிழக்கு அடிக்கும். ஆனால் அங்கிட்டு தூத்துக்குடி பக்கம் கிழக்கிருந்து மேற்கு அடிக்குதுங்க. அதாவது உப்பு காற்று வீசுது, கடல் காற்று வீசுது. அதனால் ஆடி காற்று அங்கிட்டு அடிக்க மாட்டேங்குது. அதே போல் கடை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே ஆட்டோவில் வந்துருக்கோம். விருதுநகர் தூத்துக்குடி தாண்டி விருதுநகருக்குள்ள வரும்போது ஆடி காற்று அடிக்குதுங்க மேற்கிருந்து. அது வரைக்கும் அவங்களுக்கு காற்று அவ்வளவு இல்லை, அடிக்குது, லைட்டாக அடிக்குது. அந்த காற்று எதிர்த்த காற்று வரதுனால அந்த அளவுக்கு அடிக்கத்தான் அவங்க அளவுக்கு அடிக்கல. அதனால தான் அந்த பக்கம் அதிகமாக மழை வெயிலும் என்னென்னு தெரியலங்க, காற்று அடிக்காற்று. ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் அப்படியே நல்லா காற்று அடிக்குதுங்க. அங்கிட்டு கொஞ்சம் காற்று கம்மினா அந்த கடல் காற்று எதிர்த்து வரதுனால உப்பு காற்று நைட்டு படுக்கும் அவ்வளோ குளிர், நல்லா உப்பு காற்று வீசுதுங்க. அதனால தான் அந்த ஏரியாவில் புல் சீக்கிரம் கருகி போகுது போல். நம்ம சந்தைக்குள்ளே போய் உள்ளே சுற்றி பார்க்குற 5 மணிக்கு போனோம், கரெக்டாக 9-10 மணி வரைக்கும் அங்கேயே திருறோம். இந்த கலரில் செம்பூர் கலரில் ஒரு கடை கூட நானும் பார்க்கலங்க. ஒரு 2-3 ஆடு பார்த்தேன். இந்த கலரில் ஏதாவது கடை கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. கடைசியில் கடை அவ்வளோ ரேர் கிடைக்க மாட்டேங்குது. அதே போல் தான் இவ கலரில் ஒரு கடை இருந்துச்சுங்க, இதே கலர்லாங்க, கடுக்கா பிள்ளைப்பூர்னு நினைக்கிறேன். இந்த கலரில் அப்படி நல்லா ஒரு 6 பல்ல இருந்துச்சு. அதுவே 2 பல்ல இருந்தால் கரெக்டாக தூக்கிக்கலாம். இந்த கலர் நல்லா திக்காக இருந்துச்சு கலர். அது இதை விட அது நல்லா திக்காக இருந்துச்சு. இப்போ கொண்டு அந்த அளவுக்கு லைட்டாக கலர் இதாக இருக்குது. ஆனால் அந்த கடைக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதிகமாக இந்த கலர் தான் பார்க்க முடியல. கலரை கூட பார்க்க முடியுது, நம்ம சாசா கலரு. வேறு எந்த கலரு, அது நம்ம மோனிக்கா மாதிரி கரும்பூர்லலாம் கடை இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாமே 6 பல் 8 பல் போட்ட கடை தான் இருந்துச்சு. எல்லாம் கடை அந்தளவுக்கு கரும்பூரில் ஒன்றும் சிக்கலை. நேற்று ஒரு 2 செம்பரி குட்டி வாங்கிட்டு போவோன்னு பார்த்தேன். பால் குடிக்கிட்டு அமைஞ்சாலும் சரி, இல்லாட்டி நல்லா ஒரு 3 மாத குட்டி இருந்தாலும் சரி வாங்கிட்டு பார்த்தேன். இருந்தால் பால் குட்டி அந்த அளவுக்கு இல்லை. 3 மாத குட்டி இருந்துச்சு, கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. மூக்கில் சளி வரட்டது அந்த இதிலே கிடச்சி. அந்த மோடம் அந்த கிளைமேட்டு அப்படி இருந்தாலும் அப்படி இருந்துச்சு. சரி பார்த்தேன், சரி விடு இன்னொரு நாளைக்கு பார்த்து வாங்கிக்கிறோன்னு விட்டுட்டேன். நானும் அதனால தான் சுற்றிக்கிட்டே இந்த செம்பரி குட்டி ஒன்று எப்படியாவது தூக்கிட்டு போயிடுவோன்னு பார்த்தேன். 2 குட்டியை ஜோடியாக தூக்கிட்டு போய் நம்ம இதில் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருப்போம், கூட்டத்தோடு வச்சுருப்போம்னு பார்த்தேன். ஆனால் அமையலை. பார்ப்போம், அடுத்ததாக போகிற மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக ஒரு 2 செம்பரி குட்டி, இல்லாட்டி மயிலம்பாடி குட்டி நம்ம திரும்ப சந்தையில் போய் தூக்கிடுங்க. அது கொஞ்சம் விறுவிறுன்னு வந்திருக்கும். திரும்ப சந்தையில் கூட தூக்கிட்டு வந்துடலாம். பார்ப்போம், எங்கிட்ட தோதுருக்கோ அங்கே தூக்கிட வேண்டியதான். இந்த இடத்துக்கு வந்தாலே இந்த நேரத்தில் நானும் ஒன்று சொல்லணுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கொம்பனை மறக்கக்கூடாதுங்க. கொம்பை இருக்க மாதிரி கொம்பை இங்கிருந்து ஊருக்குள்ளே போகும்போது ஒரு சட்டை இழுத்துட்டு போவேன், வரும்போது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு குடத்துக்குள்ளே போயிடுது. சேட்டை பண்ணுவாங்க. எனக்கு பின்னாடி இந்த வரப்பில் தாங்க ஒரு காலத்தில் நானும் கொம்பு ஆரம்பத்தில் அழைக்கிற வந்து ஒரு 8 மாதம் இருக்கும், 8 மாதம் கொண்டு 6 மாதம் இருக்கும். சண்டை சரியான சண்டை போகிறோம், அடித்து வயக்காட்டில் உருண்டா இதாங்க. கொம்பை வச்சு தூக்கி டப்புனு கீழே ஓட்டாங்க. சரியான சண்டை, நல்லா ஜாலியாக இருப்பானுங்க. நல்லா ஜாலியான டைப் கொம்பை பேர் நல்லா டக்குன்னு திரும்பியாங்க. அந்தளவுக்கு பைபிள் அந்தளவுக்கு நல்லா அறிவு இருந்தா. என்ன இருந்தாலும் நம்ம கொம்பனை மறக்கக்கூடாதுங்க. நல்ல கடை. அவன் அதுக்கு முன்னாடி பெரிய அமைச்சர், அவன் கூட நல்லா சண்டை ஜாலியாக விளாடுவேன். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சுத்த கருப்பு கடை, நம்ம ஸ்கைப்பல் கடை. அது உங்களுக்கு ஃபோட்டோ கூட காட்டுறேன் என்னைக்காவது. இந்த 3 கடை மறக்கவே கூடாது. நீங்களாம் நல்லா சட்டைக்கார போய் நானும் கொம்பனும் இந்த வாய்க்காட்டில் அடித்து உருண்டா. ஐயப்பா சரியான சண்டை காணிக்கு. நானும் சீரியஸாக வாடா நீ மோதி பாம்படானவர் நல்லா வாட பயவில்லை. ஒரு நாள் எடுத்து மட்டும் முடியாது, ஜாலியாக விளாடுவான். அதில் நல்லா சூப்பராகவே அவனை மறக்கக்கூடாது. அதே போல் அந்த எங்கே இருக்கால இவனையும் மறக்கக்கூடாது. நம்ம பிளாக் சாமி இவனு நல்லா ஜாலியான டைப். என்ன பயவுள்ள கூட்டத்தை ஒரு நாளைக்கு கூட கூட்டத்தை விட்டு இருக்க மாட்டேன். எங்கிட்டு போனாலும் கரெக்டாக வந்துடுவேன். சேட்டை அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. நல்லா அமைதியான தான். ஆனால் சொல்ல முடியாது, இனிமேல் தான் சொல்லுவேன். நல்லா இதெல்லாம் சேட்டை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்கைப்பாலே நண்டே அப்படியே வா, எல்லாம் உள்ளே போகிறாங்க. வெயில் தாங்க முடியல. ஒரு நெத்தை பறக்க விட்டு அப்படியே தண்ணி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவாங்க. எதுக்கும் இங்கேயே நிற்கிறத விட போயிட்டு வரல. ஓடிய ஸ்கைப்பில் திரும்ப அப்படி திரும்பி போ. வா நண்டே ஓடிய தெனா விட்டே வா உள்ளே போய் நெத்தை பறங்க. தெனா விட்டு பேரா எல்லாம் ஓடுறாங்கடா. கூட்டத்தோடு ஓடு. கரெக்டாக கத்திரியாங்க, பரவாயில்லைங்க. எலி மகேன்னு சொன்னாலும் கத்திரியான். தெனா விட்டு பேரெலாம் கத்திரியான். ஓடு போடா தண்ணிக்கு எங்கிட்டுக்கான்னு போகிறேன். போயிட்டே கரெக்டாக கத்திரியான் பேர் ஓடுறாங்கடா. குட்டியம்மா பின்னாடி போடா. இங்கிட்ட போய் சுற்றி பார்த்துட்டு வா, தண்ணிக்கு இருக்கான்னு போய் பார்ப்போம். தண்ணி இல்லாமல் போச்சே, முக்கியமான டயத்தில் தண்ணி இல்லாமல் போச்சு. இன்றைக்கி அவ்வளோதான் அன்லக்கு. வந்துட்டாங்க, மொசக்குட்டி வந்துட்டான். மொசக்குட்டியே தண்ணி இல்லை. திரும்ப ஓடு. எங்கிட்ட தண்ணி இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக 2 மணி நேரம் எங்கிட்ட தான் தெரியணும், வேறு வழி இல்லை. தண்ணி இல்லையா அத்தே? வா ஓடியாப்பா, நம்ம அங்கிட்டு கம்மா கூட போவோம். பேட்டே ஓடியா வா பேட்டே. தண்ணி இல்லையா? வா பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட தண்ணி எடுத்துருவாங்க. ஓடியா போவோம். தண்ணி தாக எடுக்க ஆத்தி ரொம்ப தண்ணி தாக எடுக்கல. வீட்டில் குடிக்கனால கேட்க மாட்டேன்ட்டீங்க. கம்மாயில் மீன் பிடிக்கனால அங்கே குடிக்க முடியல. வீட்டில் குடிக்கனால தண்ணி இல்லை. போய் பார்த்துட்டு வா. போய் பார்த்தா தான் மனசு தீரும். தூரத்தில் மருந்து அடிக்கிறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து. என்ன போட்டிருக்காங்கன்னு தெரில, பருத்தி போட்டிருக்காங்கன்னு தெரில. அங்கே அடிக்கிற மருந்து இங்கே வரைக்கும் வாட வருதுங்க. இன்றைக்கி இந்த ஆடி காற்று வர அந்தளவுக்கு அடிக்கலை. உண்மையிலே நிற்க முடியல இந்த இடத்துல. அங்கே அடிக்கிற வாடிக்கை லைட்டாக காற்று அடிக்குது, அந்த காற்று இங்கே வரைக்கும் வருதுங்க. வெள்ளாடுக்கெலாம் இந்த மருந்து சேரவே சேராது. ஆடி காற்று ரொம்ப அடித்தா அந்த மருந்து கலைஞ்சு போயிடும். அந்தளவுக்கு வாட வராது. லைட்டாக அடிக்கிட்டா இந்த அளவுக்கு வருது.
ரொம்ப நிற்க முடியல, என்னாலே நிற்க முடியலங்க. நம்ம அங்கிட்டு போய்க்கிடுவோம். சொன்னா கேளு கண்ணு மைய சாசா, தண்ணி கிடையாது, போய் பார்த்துட்டு வா. வீட்டில் குடினா குடிக்க மாட்டேன்ட்டீங்க. நீ முந்தானத்தில் தண்ணி கிடச்சி அம்முட்டு, அப்போ குடிக்கல, தொட்டு பார்க்க மாட்டேட்டாங்க. இன்றைக்கி பாரு ஓடி ஓடி போங்கப்பா குட்டியம்மா ஆத்து ஓட்டத்தை பாரு. இப்போ நிறைய தண்ணி இருக்குது, போ ஒன்று விடாமல் குடிப்பீங்க. அதாத்து வந்துட்டேன் இப்போ நம்ம நண்டு பேத்தியும் நண்டு மகளும். ஓடு கிரேசி, நம்ம வாங்கப்பா, தண்ணி கிடக்கு, உங்களுக்காக மோட்ரு ஓட்டி வச்சுருக்காங்க. நீங்களாம் அந்த கிரேசிலாம் வீட்டில் தொட்டு பார்க்க மாட்டேற பச்சை தண்ணியை கூட. என்ன குட்டியம்மா தண்ணி நிறையா இருக்குல்ல, பரவாயில்ல போதுமா, நிறையா குடிச்சிங்களா கிரேஷே? பரவாயில்ல, அவர் நினச்சிச்சா நீ ஃபுல்லாக தண்ணி இருக்காரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் தெரியுண்ணா. கம்மாய் நாக்க நிட்டுற தண்ணி தாக எடுக்குது. இப்படித்தான் ஆடு நாக்க நிட்டு தண்ணி தாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையே. வாங்க ஓடியா, நம்ம கம்மாய்க்கு தான் போகணும். ஓடி திரும்ப குட்டியம்மா. இவங்க வர்றதை பார்த்துட்டு அவங்க மொத்த ஊரே வராங்களே, ஆத்தே தண்ணி நிறையா இருக்குல்ல, குட்டியாங்கடா அவங்களாம் குடிச்சிக்கிருக்காங்க. ஏய் தண்ணி இல்லைடா, திரும்படா இடத்துலே வேமா வர. அப்போ ஒன்றும் இல்லை, திரும்ப எல்லாம் வரும் வரட்டும். வந்து பார்த்தா தான் தண்ணி இல்லைன்னு தெரியுவாங்க. இல்லாட்டி திருப்பி சுற்றி அவனை ஒரு 10 பேர் வருவாங்க, 2ஆக பிரிச்சுக்கிடுவாங்க. வந்து பார்க்கட்டும், பார்த்தா தான் பயவிலைக்கு அவங்களுக்கு. சரி தண்ணி இல்லை இன்றைக்கி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு திரும்பி போயிடுவாங்க. வாங்க வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்புங்க. போங்க, இந்த பக்கம் வராதிங்க, இன்றைக்கி ஒரு நாள் மருந்து அடிச்சிருக்காங்க, அந்த வாடை இங்கே வரைக்கும் வருது. திரும்புங்க, உள்ளேயே போங்க. முடியா திரிசா புடியா ஏத்த முத்தலக்கு ஓடுறாங்க, விட்டு ஓடுறாங்க. இப்போ உள்ளே போய் அதில் போய் கொடியை கடிங்க. நேற்று ஒரு அதிசயம் அடைச்சிக்க. நான் சந்தைக்கு பண்ணல, அண்ணன் ஆடு மேய்ச்சிக்கிட்டியா. அப்படி சவுக்கு ஓரத்தில் போய் மேய்ச்சிருக்கேன். நான் சவுக்கை போய் கொண்டு கிட்டத்தட்ட 4 மேலே மேலே இருக்குது. சவுக்கை பக்கத்துலேயே மேய்ச்சிருக்கேன், உள்ளே போகாமல். ஆடரில் எண்ணிருக்கான். எண்ணி பார்த்தால 2 ஆடு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. சந்தேகமாக இருக்குன்னு மறுபடியும் எண்ணிருக்கான். கடைசியில் பார்த்தா அது மாடு குட்டி பயிவில் எட்டயபுரம் நம்ம அந்த புளியப்பேர் பணம் மரங்களா அதுதான் நினச்சிருக்கேன். ஆனால் அது கூட ஆட்டு கூட மேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். அவன் தாங்க ஏற்பட்ட தடவை மாடு கூட மாடை பார்த்துருக்கேன், மாடு கூடயே மேய்ஞ்சது கூடவே இருந்திருக்கேன். பார்த்துக்கிட்டு கடைசியில் பார்த்தா மாடு குட்டி. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆளை பார்த்துட்டு அது வெறிச்சு ஓடி போச்சு. கரெக்டாக தான் இந்த நேரம் தான். இதை விட அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மாடு வந்து நேரம் இதை விட நல்லா இருக்கும். அது கொஞ்சம் புள்ளி மாடு இந்த அளவுக்குலாம் போட்டிருக்காது, லைட்டாக தான் இருக்கும். புள்ளிமான் தான் சொன்னேன், குட்டி. ஆனால் இந்த மாதிரி இந்த சைஸில் தான் இருந்தேன். நம்ம பனைமர சைஸ் கூட இல்லை, இந்த சைஸு 2 ஒரே குட்டி ஆட்டோடய மேய்ச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது நினச்சிருக்கும் போல். இது எட்டையவர் ஆடை பார்த்துட்டு சரி நம்ம இனம் தான் போலன்ட்டு கூட ரொம்ப நேரம் மேய்ச்சிச்சான். அப்புறம் ஆளை பார்த்தா வெறிச்சு இப்போ அப்படி சவுக்குள்ளே ஓடி போச்சு. அந்த சவுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படி தான் நம்ம எட்டையவர் ஆடும் அதை பார்த்துட்டு ஓடி போச்சு. டைனஸு அதே மாதிரி இருக்கல, அப்படியே ஒன்றுக்கு ஒன்று எந்த கலர் மாறாமலாம் இருக்கா, அப்படியே ஒன்று கூட அவடு வருது மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட மேய்ச்சதை பார்த்தல. மாடு கூட மேய்ச்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன். ஆட்டு கூட நம்ம மாட்டு கூட ஒரு நாள் கூட வந்ததை பார்த்ததில்ல. எனக்கு அன்னையிலேருந்து ஒரு சந்தேகங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மானும் எட்டையபுரம் ஆடுகளும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. என்ன மானுக்கு எக்கு போட தெரியாது, நின்று தான் மேய் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம இந்த எட்டையபுரம் ஆடுகள் எக்கு போட்டு மேயுது, நின்று மேய்து. சிலத்தில் எக்கு தலையை மட்டும் தூக்கிட்டே மேய்து ஒரே இருக்குது. என்ன கொம்பு பார்த்தா அந்த அளவுக்கு மான் கொம்பு மாதிரி வரல எதுவுமே இந்த எட்டையபுரம் ஆடுகளுக்கு. ஆனால் கலரை பார்த்தா ஒரே மாதிரி தாங்க இருக்குது. அதிசயமாக இருக்குது. என்ன ஸ்கைபால் மேடம் இங்கே வந்துட்டேன். யாத்தே நண்டு பேத்தி வந்துட்டா கவர் நண்டு வந்துட்டான் தாங்க. ஆளுக்கு உங்களுக்கு வேப்பங்களை வச்சுக்கிந்தா தின்னுங்க. 3 பேர் தனியாக தின்னுங்க. அப்புறம் வந்தாங்கன்னா மொத்த பேர் வந்தாங்கன்னா எங்கூட சண்டை விடாங்க. முத்தின கூட தான் தின்னுங்க, கசக்காது. அப்படி திண்டாதான் நீங்களும் அப்படியே ஓத்துக்குள்ள கீறி பிடிச்சா நிறைய சாகும். அப்படி தின்னு பயவுள்ள. கரெக்டாக நம்ம எலி தனித்தாக எடுக்கிற டயத்தில் அவனுக்கு பால் கொடுத்துட்டா. அதே போல் தான் அவளும் கத்திக்கிறாங்க. வாரு அவங்க அம்மா காணம் தர்றா, தனித்தாக எடுக்குது, கத்தி குமிக்கிறா. அப்பா வந்து இங்கிட்டே பார்க்குறா. அவன் கிரேசி வந்தானா பால் தேடி போகிறா. அது இல்லை, அது எலி அவங்க அம்மா இல்லை, அது போ அப்போ வருவா. கிரேசி வந்தானா பால் கொடுக்கலாம். ரொம்ப தனித்தாக எடுத்து பயவிலைக்கு நேராக போய் அவங்கவுங்க சீட்டை பிடிச்சிக்கப்போ அந்த வேப்ப மரத்தில் நல்லா பச்சை பசைன்னு ஆயிடுச்சுங்க. அந்த வேப்ப மரம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சனால அந்த மழை அந்த ஒரு வாரமும் சரியாக பெய்யலை, அப்படியே தழுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னும் நல்லா பச்சை பசைன்னு இன்னும் பாருங்க குழுன்னு இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. போய் இடத்தபடி முத்தலுக்கு தண்ணி வேணுமா வர தண்ணிக்காக நல்லா படுத்தாங்க. திருப்பி வெயிலே வந்துட்டாங்க. எங்கே சுற்றி கடைசியில் எங்கேயே வந்துட்டாங்க. இவங்க நல்லா படுக்கல இன்றைக்கி. தண்ணி தாகம். இன்னும் ஒரு மணி நேரம் பொறுத்தாங்கன்னா நேரம் தோட்டத்துக்கே போய் விட்ருங்க. ஏன்னா அவங்களுக்கு தோட்டம் தான் லைக்கு, வேறு எங்கேனே கம்மாயிலே விட முடியாது. கம்மாக்குள்ளே ஏன்னா தண்ணி விட முடியாதுன்னா இன்றைக்கி சண்டைனால கம்மாக்குள்ளே ஒரே போராட்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மீன் பிடிக்கிறாங்க இருக்கிறவங்களாம். தண்ணி நல்லா வற்றி போச்சு. அடி வேலை போட்டு பிடிக்கிறாங்க. அடி வேலை போட்டால் குறவு மீன் அந்த கிளிறு நல்லா சிக்கும். இன்றைக்கி ஏகப்பட்ட மீன் எல்லாம் குழம்புக்குள்ளே இன்றைக்கி பிரியாணி ஆக போகுதுங்க. அம்புட்டு மீன் கிடக்கு. இன்னும் பிடிச்சி போனேன். நான் வரும்போது பிடிச்சிக்கிட்டே போனாங்க. அப்போயே பார்த்தேன். சரி இன்றைக்கி தண்ணியை கைமா பண்ணிட்டாங்க, இன்னும் வர முடியாது. அந்த மூளையை போய் விட முடியும். அண்ணா அங்கே விடலாம். என்ன விட்டு அரைவரையாக குடிக்குது. பாதி ஆடு குடிக்குது, பாதி ஆடு குடிக்க மாட்டேங்குது. காற்று இப்போ தாங்க லைட்டாக அடிக்குதுங்க. அதனால தான் வெயில் நின்று மேய்கிறாங்க. காற்று அடித்தா வெயில் தெரியாது, நல்லா குழுன்னு இருக்கும். நின்று பொறுமையாக மேய்கிறாங்க. வெயில் அடிக்காமல் இருந்தால் சரி தான். இன்னும் தண்ணி ஊற்றலை. இவள் ஒருத்தி தான் அப்போ தண்ணி தாக எடுத்துக்கிருக்கு. தண்ணியை கூடி நல்லா தண்ணி தாக எடுக்காமல் பயவில் கத்துறா. மற்றதை கூட தாங்குது. இவ்வளோ தாங்குற சத்தியில் உங்கள் அம்மா பாரு பாலம் பாடிட்டாளா. இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். இதுவே குடி இப்போதைக்கு நல்லா குடி. 1 மணி நேரம் வரைக்கும் எங்களை சுற்றினீங்கன்னா அப்புறம் குழுன்னு தண்ணி குடிப்பேன். நல்லா குடிச்சிக்க தண்ணி தாகத்துக்கு. போதுமா? நல்லா இருக்கா? தயிர் இருந்தால் கொஞ்சம் ஊற்றவா? நான் வரேன். குடி போதும்ல. அப்படி ஓடி திரிசா அப்பா வந்து இந்த மரத்தை சாய்ச்சி பார்க்குறா.
அவளை முட்டி கொடுத்து பார்த்தா தள்ளிடுவாக்கிறேன். அத்திக்கொரு முத்திக்கொரு ஜன ஓடும் சொல்கிறா. அங்கே ஒரு நண்டை பாரு. என்ன அவன் முட்டை எக்க போடுறாங்க, நம்மளால முடியலையே. நண்டு அவ்வளோ இதை எக்க போட முடியல. சரிந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேளு, வாயை திறந்து கேளு, என்கிட்ட தான் நான் கேட்குறேன். என்ன தின்னு அழுக்கணும் மாதிரி ஆத்தரியாத்தான் ஒரே நான் கடிச்சாங்க மாய்க்காந்தா. உங்களுக்கு வேப்பங்களை தானே வேணும், ஒரு கொப்பு கேளுங்க. என்றைக்காவது ஒரு நான் கேட்டு இவங்களுக்கு வெட்டி போட்டதை மனசார ஆறும். நீங்கள் நல்லா வேப்பங்களை இப்போ தான் முத்த நல்லா டேஸ்ட்டாக இருக்கோல திங்கிறாங்க பசங்க. இந்த நண்டே தின்னு நண்டே நல்லா திண்டு இருக்கிற கீரி பூச்செல்லாம் கொண்டுரு. நாங்கடா முத்தின கொலை நல்லா காய் இப்போ தாங்க வருது எம்பிட்டு போட்டு ஒடிச்சு போட்டிருக்கேன். தின்னுங்க நல்லா, அப்படி தின்னுங்க ஃபுல்லாக நல்லா முடிஞ்சளவுக்கு நல்லா கழிக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் தின்னுருக்கேன். டைனோஸு இந்த ஒரு காலத்தில் மஞ்சள் வந்த புதுசில் மஞ்சள் விட்டு விளாசுவா. இப்போ என்னடாண்டா யாரும் மஞ்சள் திங்க சொல்கிற அடவோட போட்டு ருசியான புல் இருக்குது மஞ்சள் ஆனால் இவங்க நல்லா தின்றாங்க மஞ்சத்தியை. இவங்க என்னமோ அது திண்டு வெறுத்து போய் ருசியாக இருக்குது. ஆனால் அவள் மஞ்சள் திட்டிக்கிட்டா எப்பயாவது ஒன்று தாங்க தின்றா. அவ்வளோ ரெண்டெல்லாம் கடிப்பா. அது முத்து நிலைவாக ஆகுவா, முத்தாதலையாக விட்டுருவா. ஆரம்பத்தில் புதுசில் சிக்கன் எங்கன்னா சிக்கன் நல்லா கடிப்பாங்க. நல்லா கடிச்சா இப்போ பயவில்லை. இந்த ருசியை தின்ட்டு அது அவளுக்கு அது வெறுத்து போச்சு பயவில்லை. இவங்களுக்கு என்னன்னா இந்த மஞ்சள் நல்லா தங்கமாக இருக்குது வெட்டுக்கு. சொன்னால் கேளுங்க, இந்த இதெல்லாம் தண்ணி கிடையாது. கிணறு எட்டி பார்த்தாலும் ஒன்றும் கிடையாது. இந்த தண்ணி ரொம்ப நாள் ஓட்டாதனால ஒரு மாதிரி வாடை வந்துருச்சுங்க. தண்ணி அந்த அடிமண்டி சேர்ந்து வச்சு அந்த அழுக்களுக்கு சேர்ந்து எல்லாம் பாசம் படிச்சனால தண்ணி ஓட்டினாலும் குடிக்காதுங்க. ஏன்னா இருந்தால் பார்த்தீங்கன்னா கலர் ஒரு மாதிரியா இருக்கா. அந்த கிணறு மாதிரியே வரல, அங்கே இருக்க கிணறு இருந்துச்சுல்ல அதில் மாதிரி இது வரல. ரொம்ப கலங்கி போச்சு. எதனால் என்று தெரியவே இல்லை. இவங்க ஓட்டி பார்த்தாங்க ஒரு தடவை செம்பரியாட்டுக்கு, குடிக்கவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி கலராக இருக்குது. கிரேஷே எதுவும் தப்பான முடிவு எடுக்காத, இன்னும் வாழ்றதுக்கு ரொம்ப நாள் இருக்குது. சிலுக்கை ஏய் ஆத்த சிலுக்கை தள்ளி விடுப்பார். சிலுக்கை நான் வரேன். நீ எங்கேனா எட்டி பார்க்குறே யாரு கைப்பால் மக எங்கேனாலும் பையன் எட்டி பார்த்துட்டு இருக்கா. இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. வா இன்னும் அவ்வளோதான் கிளம்புவோம் தண்ணி குடிக்க தோட்டத்துக்கு. நீங்கள் வாடி வாழை மரத்தை சாச்சு விட்றாங்க, அப்புறம் தெண்டல் விட்றாங்க. ஓடுங்க என் புளிமான் இப்போ தான் சொல்லிக்கிருக்கேன், திருப்பி காலை போட்டுக்கிருக்கா. வரேன்டா என்ன பண்ண போகிறோம். நாளைக்கு புது மாப்பிள்ளையை மேட்சில் கொண்டு வந்துருப்பான். இப்போ வந்தோடனே இப்போ தான் முட்டினேன். பாவத்தை அவரை முட்டிக்கிட்டே இருந்தா. பைபிள் அம்மா முட்டி பெரிய லேருன்னு பார்க்குறேன். என்ன பண்ண போகிறான் இந்த கேப்பில் சைடு கேப்பில் நான் பெரிய லேன்னு பார்க்குறேன். நீ உங்கள் மம்மி நண்டு எல்லாமே இருந்தாலும் நாளைக்கு புது மாப்பிள்ளை வந்தாப்புன்னா ஒரு மாதம் ட்ரைனிங் எடுப்பா சரியாயிடும். என்ன நம்ம சில்வா தான் பயவலிக்கு 2 பேரும் முட்டாய் ஒன்று முட்டி விரட்டி விட்டுரும். மிஸ்டர் பிளாக் சாமி என்கிற கருப்பு சாமி, கருப்பு நீ மேய்ச்சிட்டு வரையா, நான் கிளம்புறோம் தண்ணி குடிக்க. நேரம் தோட்டத்துக்கு போய் கிளம்பியாச்சு. போய் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அங்கே தான் போய் குடித்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மிளகா குழாய் திங்கிறதுக்கும் அதனால குழு தண்ணிக்கும் கரெக்டாக இருக்குங்க. வரையாடா வரையா சரி நண்பர்களே, இதுக்கு மேலே பசங்களை தாக்கு பிடிச்சி போடக்கூடாது. தண்ணி குடிக்கிற கண்டிப்பாக சென்னை குட்டிலாம் இருக்கா. நேராக போய் தோட்டத்தில் போய் குடிக்க விடணும். மணி 4 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. அங்கேயும் மேட்சல் கிடக்கு. என்ன அந்த வெயிலுக்காக பார்த்தேன், அது நிற்க மாட்டாங்க, ரொம்ப அனலாக இருக்குன்னு பார்த்தேன். இருந்தாலும் இப்போ காற்று எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ அது காற்றுல இப்போ நல்லா காற்று எடுக்குது. அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரே பிடிச்சவன் சப்ஸ்கிரைப் போட்டுருக்கா, பிடிக்காத லைக்காக போட்டுருக்கா. ஊமிச்சு பார்க்குறா யார் கூட பேசுகிறாண்டு அவன் ஓனருக்கு இருக்கு பிடிச்சிடான்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் அடுத்த ஆடு உங்களை சந்திப்பாக வரட்டா. அம்மா நாளைக்கு நம்ம மாப்பிள்ளை வந்துடுவார் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு வீடியோ வந்துவிடும். எப்படினாலும் நம்ம மாப்பிள்ளை மேட்சுக்கு வந்து தான் ஆகணும். வரட்டா அப்பம்மா சியூ பாய். ஊமிச்சு ரசிகர் மன்றம் கிளம்பலாமா. இப்போயே போய் அப்படியே பால் பீச்சுறதா. இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளனா போகிறீங்க. மணி 4:30